நாங்கள் வந்து கேமராவில் எடுக்கிற ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆட் பண்ண பாருங்க. இப்போ வந்து கேமரா வச்சு நாங்கள் ஜூம் பண்ண போகிறோம். இதில் வந்து செம்ம கிளாரிட்டியாக நல்லா ஜூம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் வராங்க நம்ம வீட்டுக்கு, கடவுள் வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து லைவ் போட போகிறோம் இந்த கேமராவில். அதெல்லாம் தேவையானதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக நாங்கள் லைவ் போட போகிறோம். பிளட் மூணு அதுக்குள்ளே லைவ் போட போகிறோம். ரெடியாக இருங்க. இப்போ லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. மேகம் எதுவும் இல்லை, எக்லிப்ஸ் ஐ திங்க் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இப்பதான் விசிபிலிட்டி இருக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லா மேகம் கவர் ஆயிருந்தது. காலையில தெரியுது தெரியுது பாருங்க. இதுக்காக ரொம்ப நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து செம்மையான ஒரு கண்டென்ட்டு தான். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இந்த கண்டென்ட் எடுக்க மாட்டாங்க. நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு பிளான் பண்ணோம். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டோம். என்ன கண்டென்ட்னா ரெட் மூன் விலாக். ஸோ ரெட் மூன் இன்றைக்கி வந்து ரெட் மூன் வந்து லூனார் எக்லிப்ஸ் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கவரேஜ், இந்த லூனார் எக்லிப்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அதுதான் ரெட்டாக இருக்குது நிலா. உண்மையாகவே ரெட்டாக வந்துச்சா? நிறைய பேர் வந்து அந்த மிட் நைட்டில் நடக்கிறதுனால பார்ப்பீங்களோ இல்லையோ. நம்ம வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அது வந்து எப்படி பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக இன்றைக்கி எடுக்க போகிறோம் கேமராவில். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக சொல்லப்போனால் வந்து கேமராவில் வச்சு நாங்கள் எடுக்க போகிறோம். நல்ல ஜூம் ஆகும் நம்மளோட கேமரா. அதை வச்சு அடுத்தடுத்து நம்ம எப்படிலாம் அது வந்து கிரானம் பிடிச்சிதுன்றது பார்ப்போம். உங்களுக்காக நாங்கள் அதை கொடுக்க போகிறோம். நாங்களும் என்ஜாய் பண்ணோம். மெயினாக நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து 2 மணி வரையும் இருக்குதாங்க. ஆமாம், ஃபுல்லாக வந்து 8:55 டைம் 2:25 வரைக்கும் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். எப்படிலாம் கொஞ்சமாக எப்படி குறையுது, எப்படி நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. மிட் நைட்டு சின்ன பிள்ளைங்களாம் தூங்கிடுவாங்க. சரி நம்ம எடுத்து கொடுத்துருவோம்டா எல்லாருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். அப்பப்போ வந்து நம்ம எடுக்கலாம். கேமராவில் செம்மையாக இன்றைக்கி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாத பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படிலாம் அது ஆச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அழகாக ஒரு கோடு மாதிரி மேகம் அப்படியே அதோட தவழுது. நம்ம இந்த பெரிய கேமரா வச்சு ஜூம் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து ரெட் மூன், இன்னைக்கு வந்து ரெட் மூன் தெரியுது நாங்கள்ல, அதால் அதை நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம். இதில் வந்து அவ்வளோவா கிளியராக தெரிய மாட்டேங்குது, வெளிச்சமாக தான் தெரியுது. இங்கே பேர் சரி, நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் அப்புறமா ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு மாதிரி வெளிச்சமாக தெரியுது, இங்கே அப்படியே பயங்கர கிளியராக தெரியுது. அது எந்த அளவுக்கு இங்கே தெரியுதுன்னு தெரியல. நாங்கள் வந்து கேமராவில் எடுக்கிற ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆட் பண்ண பாருங்க. அது மைன்யூட் மூமெண்ட் கூட கேப்சர் ஆகும் ஜூமில் இருக்கிறதுனால. இப்போ வந்து மேகம் அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக பெருசாக வந்திருக்குது பௌர்ணமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடலாம். நேராக மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பசங்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, மேலே வந்து நம்ம கிளியராக ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த அங்கே இருக்கிற மலை மரங்கள்லாம் மறையுன்றதுனால மேலே வந்துட்டோம். இனிமேல் கீழே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த க்ரில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இந்த பெரிய கேமரா வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். நான் தான் ஆட்டம் பிடிச்சி இந்த கேமரா வாங்கினேன். ஆமாம், 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், அப்பயும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இல்லை, நல்லா கிளியர் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது வாங்குது. அதுக்கும் சேர்த்து வாங்கலாம்னு சொல்லி வாங்கினோம். ஆனால் அவ்வளோவா இந்த கேமரா யூஸ் பண்ணல, ஜூமுக்காக வாங்கினாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மூணு வந்து நல்லா ஸ்டார்டிங்கில் இருந்தே வீடியோ எடுக்கணும் அன்றைக்கி. அதால் ஃபுல்லாக மொட்டை மாடிக்கு வந்துட்டோம்.
ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த grill எல்லாம் இருக்கும், அது வந்து இடையில டிஸ்டர்ப் ஆகும், அதில் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கேமரா வச்சு நாங்கள் ஜூம் பண்ண போகிறோம். இதில் வந்து செம்ம கிளாரிட்டியாக நல்லா ஜூம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து 7 o'clockலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம வந்து மலை பக்கத்துலேயே இருக்கிறதுனால மலையிலேருந்து கொஞ்சம் எழும்பின பிறகு தான் நம்மளால் எடுக்க முடியும். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், வெளியே போயிட்டு ஊருக்கு வெளியே போனோம்னா நல்ல கீழ்வானத்துலேருந்து எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் வேலையில் மிஸ் பண்ணிட்டோம் டைமை. சரி நம்ம இங்கே உதயம் ஆகிற டைம்லேருந்து எப்படி எடுத்துக்கலாம், அது எடுத்துருக்குறோம். ஒன்றா வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்திங்கன்னா 7:50. நல்லா வந்து அந்த மலையிலேருந்து கொஞ்சம் நல்லா மேலே வந்துருச்சு. கரெக்டாக அந்தந்த ஒரு சில கொஞ்சம் டைம் வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்களுக்கு பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். 7:50 ஆயிருக்குது. நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெரிய நிலாவாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சின்னதாக மாறிடுச்சு. மேலே எழும்பு சின்னதாக ஆகுது. இப்போ வந்து நாங்கள் அதில் ஏதோ ஒட்டிங்குது நாங்கள் வந்து சந்திர கிரகணம் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். யானை பிடிச்சா எதுவும் சாப்பிடக்கூடாதும்பாங்க இதுங்க. ஆனால் நம்ம முன்னாடி தானே சாப்பிட்றோம். ஆமாம் கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஏன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ விட்டு நீங்க இப்படி சாப்பிடுறீங்க, நீங்க முன் உதாரணியம் அப்படிலாம் கேட்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, சொல்றாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் நாங்க வீடியோ எடுத்து அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். ஏன்னா வந்து நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த டைம் பாருங்க, இப்படி காட்டுங்க, 8 தான் ஆகுது, 7:50 தான் ஆகுது. இப்போதான் வீடியோ எடுத்துட்டு இப்படி உள்ள வந்தோம். பசங்க வந்து ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்களா, சரி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலான்னு உட்காந்தேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், டிஃபன் என்ன செய்யலாம்? சப்பாத்தி. சாய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்கிறான். சப்பாத்தி செஞ்சிடலாமா? ஓகே. இனிமேல் வந்து கடன்னு டிஃபன் செஞ்சு சாப்பிட்ருணும் 9க்குள்ள. நம்ம ஒரு அம்மாவோட நம்பிக்கை, எங்களோட நம்பிக்கை அவங்க நம்பாங்க. நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சி வாழணும் எப்பவுமே. அப்போதான் ஜாலியா இருக்கும். அதனால ஏன்னா வந்து நம்மளை சுத்தி நம்ம மண்டை குடைச்சல் கொடுக்கறதுக்காகவே இந்த உலகத்துல ஒரு 50 ஜீவனாவது இருக்கும் எங்களை சுத்தி. அதால அந்த மண்டை குடைச்சல்லாம் வெளியே தள்ளத்துக்காக நாங்கள் என்னெல்லாம் எங்களால் கிரியேட் பண்ணி எங்களால் வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது. அந்த மண்டை குடைச்சல் மேலே எங்களுக்கு மைண்ட்லேயே போகல. அதுதான். ஆமாம், அதுவும் நிஜம்தான். என்ன பொறுத்த வரையும் அப்படி. ஆனால் பசங்க வந்து கோப்பா போய் வேலையை பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடகடன் டிஃபன் செஞ்சிடலாம். என்ன வேணா பண்ணுங்கப்பா, எல்லாத்தையும் கடந்து மேலன்னு வருவோம். நம்ம ஃபேமிலியே எப்படின்னா நம்ம ஃபேமிலியே எப்படின்னா ஒரு நாள்லயும் அந்த நாள்ல நம்ம என்ன என்ஜாய் பண்ணலாம், எதை ரீசனா காட்டி நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ஜாய் பண்ணுவோம். அதனால எவ்வளவு மண்டை குடைச்சல் கொடுத்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. நோகடிக்கணும் சாவடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நம்ம ஈடு கொடுத்து அழுதுட்டு உட்கார்ந்து இருந்தா பிரயோஜனமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு டிப்ஸா கூட எடுத்துக்கங்க. ஒருத்தர் நம்ம பட வந்து அதை நம்மளை வந்து பதப்படுத்தும். தங்கத்தை நெருப்புல வச்சு சுட தான் வந்து அதோட மகிமை தெரியும். அந்த மாதிரி தான் எங்களை நீங்க அடிச்சு கீழே தள்ளாலும் நாங்க எழுந்து தான் நிற்போம். இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே இல்லை. எங்களுக்கு நிறைய பார்த்து பழகிடுச்சு. அதனால எங்களுக்கு அதை பத்தி பெருசா கவலையே இல்லை. அதனால வந்து இப்படிதான் நம்ம நடக்கிறத பார்க்க போறோம். அவங்க பண்றதுக்கு கவலைப்பட்டு நம்ம இது பண்ற அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. அது உண்மையான வார்த்தை. அதாவது ஒவ்வொருத்தர் இதை பண்றாங்க அதை பண்றாங்க. நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகலன்னா அவங்க எவ்வளவு பண்ணாலும் வேஸ்ட். சூப்பரா இது சாய் எப்பயுமே சொல்லுவான். அது கண்டிப்பா எங்களுக்கும் ஃபீல் ஆகும். நமக்கு அஃபெக்ட் ஆனாதாம்மா, அது இல்லன்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான் அப்படிம்பாங்க. நம்ம அதை பத்தி கேரே பண்ணலன்னா அவங்க எது பண்ணாலும் அது பிரயோஜனமே கிடையாது. இப்ப நம்ம கூட சேர்ந்து ஆத்திரமா பண்ணனா 2 பேர் சண்டை போடுறது, நம்ம அப்படியே கம்முன்னு நின்னா அவங்க சண்டை போட்டு உட்காந்துருவாங்க. யாருமே காத்து சண்டை போடுற மாதிரி தான்.
அவங்களே மாற்றி மாற்றி அடிச்சு அதனால we are cool. அவ்வளோலாம் ஒர்த் இல்லை கவலைப்படுற அளவுக்குலாம். சரி நம்ம ஏதாவது டக்கு டக்கு டகால் டகால்னு இப்போ வந்து நம்ம Tiffin டிஃபன் செய்யணும். செய்யணும். சீக்கிரம் சமைச்சிடலாம். நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். let's go. அதுக்குள்ள வந்து நம்ம போட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிடுவோம். சரி ஓகே நீங்களும் எல்லா ஷார்ட்ஸ் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரிலாக்ஸாக இருக்கும்போதே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல ஜாலியாக பார்க்கலாம். லைக்கை போடலாம், கமெண்ட் போடலாம். நீங்கள் ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. அதால் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து இருக்கும்போதே நீங்கள் பாருங்கள். ஓகே போடுங்கப்பா அந்த வீடியோவை. பாருங்க அந்த மேகத்தில் சுற்றி பாருங்க. இப்போ என்ன டைம் ஆகுது? 8:30 ஆகுது. இப்போ 8:30க்கு அடிக்க தெரியுங்க பாரு. இடி அடிக்குதுங்க. பிடிச்சிருச்சு. இடி இடிக்குது. இவங்க அப்படியே தெரியுது பாரு. நான் ஒரு கிளவுட்ல மட்டும் தெரியுதுமா இடி. சென்னி அந்த லைட் ஆஃப் பண்ண. லைட் ஆஃப் இது செம்மையா இருக்குடி. ஏய் இதுக்கு ஏன் ஆன் பண்றாங்க? எனக்கு பயமா இருக்குது எனக்கு. ஐயோ ஏய் அந்த ஒரு இடம் மட்டும் இடிக்குதுமாலா. மேகத்து உள்ளே அடிச்சு இடி ரியாக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். 3 இதுவும் வரதுக்கு முன்னாடி. அதுக்கு இது சமம் இல்ல. ஐயோ போய் வரதுடி. எத்துன்னு நினைக்கிறீங்க? அப்படியே அப்படியே ஃபுல் அப்படியே சர்றன்னு தெரியுது. டைம் வந்து லைட்னிங் பண்ணு. 8:40 ஆகுது. இங்க ஒரு இடம் மட்டும் மின்னல் வந்துட்டே இருக்கு. மின்னல் தான். அந்த ஒரு இடம் மட்டும் வந்துனே இருக்கு. பாரு அது மின்னல் இல்லையா? அது பாரு வரும் பாரு தெரியுதா? பாரு எப்படி அடிக்குது பாரு. ரொம்ப நேரமா இருக்கு இதுல. ஏய் நிறைய கிளவுட்ஸ். லைவ் இல்லப்பா, வீடியோ எடுத்துங்கறேன். ஏய் அந்த இதுல எல்லாம் காட்டுறோம் அந்த மாதிரி இருக்குடி. ஆமா நிறைய கிளவுட். மிராக்கிள். ஒரு இடம் மட்டும் மின்னல் வந்துட்டு இருக்கு. அந்த துஷ் ஸ்பேஸ் படங்கள்லாம் அந்த பிளானட் உள்ள இறங்கி போகும்போது இந்த மாதிரி மின்னல் அடிக்குமே அந்த மாதிரி இருக்குது. மேகத்துங்களுக்குள்ளே அடிக்குது மின்னல். இந்த சைடு போய் ரெட் கலர்ல தெரியுது பாரு. தெரியலன்னு சொல்லு நீ. ஆமா ரெட்டா எப்படி தெரியுது பாரு. ஆமா ஏய் ரெட்டா தெரியுது. ஆரஞ்சா தெரியுது. ரெட்டா தான் தெரியுது. அந்த மேக கலர் பாரு எப்படி இருக்குது. ஆமா ஆமா மறைஞ்சிச்சு 3 கலர் சனி இது என்னடா இது? ஒரு இடம் மட்டும் வருது. மேகத்துக்குள்ளே அடிச்சுக்குது அது. அந்த ஒரு இடம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மின்னல். இங்க பாருங்க எங்கேயுமே இல்ல. அந்த ஒரு இடம் மட்டும் தான் எங்க வீட்டுக்கு மேல அடிச்சுட்டு இருக்கு. இங்க மட்டும் தான் வருது. 8:40 ஆகுது இப்போ டைம். இது அந்த சைடில் கூட இப்போ அடிச்சுது பரவுது ஸ்லோவா. லைட்னிங் வந்து சொதப்பாம இருந்தா சரி. கரெக்டாக ஃபோட்டோ எடு. கடவுள் வராங்க நம்ம வீட்டுக்கு. கடவுள் வராங்க. மென்டல்களா எடுத்து ஃபோட்டோ திக்க மாட்டேன். கரெக்டாக வர வைக்க மாட்டேன். ஏய் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சிஸ்டம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மாட்டி போட்டேன். ரொம்ப நிறைய ஐ திருப்பி நமக்கு வெளிச்சு வந்துச்சு. மழை வராம இருந்தா சரி எல்லாம் கெடுத்துரும் மொத்தத்தையுமே. கடவுளே மழை. சரி நாங்க போய் சாப்பிட போறோம். வாங்க போலாம். கடகடன்னு சாப்பிட்டோம். அது இருடா சார் ஜென்னி. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ லைவ் வந்து நம்மளோட கேமராவில் வந்து ஆமாம் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து லைவ் போட போகிறோம் இந்த கேமராவில். அதெல்லாம் தேவையானதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக நாங்கள் லைவ் போட போகிறோம். பிளட் மூணு அதுக்குள்ளே லைவ் போட போகிறோம். ரெடியாக இருங்க. அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து சாப்பிட்டணும். டைம் ஆயிடுச்சு. அதனால் கடகடன்னு சாப்பிட்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:35 ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கீழே அந்த ஒரு மாதிரி லைட்டாக மட்டும் தேஞ்ச மாதிரி இல்லை, நல்லா வந்து ஒரு நடுவானத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. நல்லா மேலே வந்துருச்சு. நல்லா பிரைட்டாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான மேகம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சரியான மேகம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர இந்த மின்னல்லாம் இந்த கிளிப்பு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வந்துச்சா. போச்சுடா இன்னைக்கு ஃபுல்லாக மேகம் சூழ்ந்துக்கு போது ஒன்றும் தெரிய போதில்லை நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட்டாக ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. எக்க போச்சுன்னே தெரியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 9:30 மணிக்கு இந்த அளவுக்கு இருக்குதா, அதுக்கு அடுத்து டைம் வேரி ஆகி நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து சூப்பராக அடுத்தடுத்து நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி எடுப்போம், ஆனால் வந்து நீங்கள் உடனே பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் விட வந்து நம்ம மொட்டை மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் எடுத்தோம்னா கிளியராக இருக்குன்றதுனால கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 9 மணிக்கு மேலே வைக்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ரவுண்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பாருங்க. நம்ம இந்த சந்திர கிரகணத்தை வந்து ஃபுல்லா லைவ் போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைவ் வீடியோ இருக்கும், அதில் போய் பாருங்க. இதுல வந்து ஒரு சில கிளிப் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப நேரம் கொடுத்தோம்னா ரொம்ப லென்த்தா இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க, லைவ்ல வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைவ் வீடியோ வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்க, செம்மையா இருக்கும். இதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மேகமூட்டம் பயங்கரமா சூழ ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மழை வர அளவுக்கு வந்து இடி மின்னல் பயங்கரமா இருக்கும். இதுக்கு முன்னாடி கிளிப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மேகம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி எடுத்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பசங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இதை எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன பார்க்கறதுக்கு இது ஈஸியா இருக்கலாம், ஆனா அதுக்கு எவ்வளோ நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து மேகமாவே இருக்குது. நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்றோம். பெரிய கேமரா வச்சு நல்லா ஜூம் பண்ணி வச்சிருக்கிறோம். அது பாருங்க, கொஞ்சம் அப்படி கலைஞ்சாலும் திரும்ப வந்து மூடிட்டே தான் இருக்குது. கரெக்டா டைம்ல பழி வாங்காத இருந்தா சரி. உங்களுக்கு நல்லா தெரியுதா? இப்போ வந்து சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மொட்டை மாடியில அதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நாங்க, உங்களுக்காக. சரி, நம்ம எடுத்து போடணும் அப்படின்றதுதான். நிறைய பேர் வந்து இப்ப நைட்ன்றதுனால ரெஸ்ட் எடுக்கலாம். சரி, நம்ம எடுத்து லைவ் போட்டோன்னு வச்சுங்க, முழிச்சிட்டு இருக்கிறவங்களாம் சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு வந்து இப்ப நமக்கே கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்ம மேகம். அந்த மாதிரி உங்களுக்கு கிளைமேட் சரியில்லைன்னா சரி, தெரியும் போது நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கிறோம். லைவ்ல வந்தவங்களே கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சில ஏரியாவுல வந்து சுத்தமா மேகமா இருக்குது, எங்களால பார்க்க முடியலன்னு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்களுக்காக நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் மேகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச வரையும் நம்ம க்ளோஸா எடுத்துட்டு இருக்கிறோம். மேகம் வந்துருச்சு பாருங்க, இப்படியே தான் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கே வந்து நாங்க லேட்டாவே ஆரம்பிச்சோம். ரொம்ப மேகமா இருந்துச்சு, பயங்கர மின்னல்லாம் மின்னிட்டு இருந்தது. இன்னைக்கு சுத்தமா நம்மளால லைவ் போட முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா கொஞ்சம் அப்படியே விலக ஆரம்பிச்சு திரும்ப ஃபுல் க்ளோஸ். சுத்தமா மேகம் மூடிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கண்டினியூ பண்ணலாம் நம்ம முடிஞ்ச வரையும். ஃபுல்லா மேகம், ஏன்னா வந்து ஹெவி மேகம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அந்த மின்னல் கீத்துல அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பண்ணிட்டு இருக்குது. மழையே வருமா என்னன்னு தெரியல. ஓகே, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். நம்ம மேகம் விலகுதான்னு பார்க்கலாம். தெரியுது தெரியுது தெரியுது. பாதி மூணு கவர் ஆயிருக்குல்ல. எக்லிப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கர்வேச்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்.
அது ஃபுல்லா Shade ஆயிருக்கு. இப்போ வந்து அந்த நிலா சுத்தி வந்து மேகம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பாக்குறது வந்து அப்படி ஆசரிச்சு இப்ப லைவா பாத்துட்டு இருக்கீங்க. மேகம் எதுவும் இல்ல. எக்லிப்ஸ் ஐ திங்க் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நமக்கு வந்து இப்பதான் விசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லா மேகம் கவர் ஆயிருந்தது. இப்ப பார்க்கும்போது தான் நமக்கு அந்த எக்லிப்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுது கரெக்டா. இப்ப ஃபுல்லா கவர் ஆகும்போது ரெட் கலர்ல ஆயிடும். ஓகே. இப்ப பாருங்க பிரைட்டா இருக்கு. நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்து இப்போ அந்த எக்லிப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்க்கலாம். அந்த மேகம் அப்படியே துரத்திட்டு வருது. ஆனா வந்து அப்படியே நேரடியா பார்க்கும்போது அந்த சிவப்பு நிறம் லைட்டா தெரியுது. தெரியுது நம்ம கேமராவுல அந்த அளவுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா நேரடியா உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 3 கீழே அப்படியே ஒரு லேயர் மேகமூட்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேரடியா கண் பார்வையில பாக்குறதுக்கு அவ்வளவா இந்த ரெட் கலர் வந்து எங்களுக்கு அவ்வளவா தெரியல. ஆனா வந்து கேமரா ஜூம் பண்ணி நம்ம பார்க்கும்போதுதான் இந்த மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசியா இது நல்லா ஃபுல்லா அந்த லைட் வெளிச்சம் வந்து சுத்தமா மறைய அதுக்கப்புறம் கண்ணுல கொஞ்சம் நேரம் பார்த்தோம். எப்படி சொல்றது, அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனா அந்த மேகத்தோட போராடணும்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மேகம் இருக்கும். தெரியுதா? இங்க பாருங்க ரெட் கலர்ல தெரியுது. பாருங்க பச்சை தெரியுது. ரெட் கலர் பச்சை கலர். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து ரெட் கலர்ல அந்த ஃபுல் இமேஜும் தெரியுது பாருங்க. ஃபுல் இமேஜ் அந்த ஷேடட் போர்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல தெரியுது பாருங்க. பசங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் கூட மாறாம எடுக்கணும். கொஞ்சம் லைட்டா அசைஞ்சாலுமே வந்து ஃபோக்கஸ் மாறிடும், தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்தாங்க பசங்க. அந்த கேமராவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் தெரியுது. ரெட் கலர்ல தெரியுது. தெரியுது பாருங்க. நாங்க தான் நினைச்சுக்கிறோம் இல்லாம இருப்போம். ரெட் கலர்ல தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். கொஞ்சம் மேல. இப்ப தெரியுது. கொஞ்சம் மேல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க அந்த பிளட் மூன் பாக்குறோம்லங்க. ஏற்கனவே வருதுன்னு சொல்லும் போது கூட நமக்கு இந்த மாதிரி தெரியல. ஃபுல்லா மேகமா இருந்துச்சு. தெரிஞ்சுதா இல்லையான்னு கூட இந்த முறை கண்டிப்பா நம்ம பார்த்துட்டோம். ஜாலியா இருக்குது. ஃபுல் மூணு ஆனா பாதி மூணு தாங்க. இன்னும் கொஞ்சம் முக்காவாசி கடந்துட்டோம். இந்த வீடியோல வந்து நான் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நல்ல லாங் வீடியோ வந்து லைவ்ல போட்டிருக்கிறோம். சூப்பரா அடுத்து நீங்க பார்க்கலாம். நேரடியா நீங்க பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்க்க முடியாத சூழ்நிலையில பார்த்திருக்க மாட்டீங்க. அவங்களாம் வந்து லைவ் வீடியோ சேனல்குள்ள வந்து பாருங்க. சூப்பரா நம்ம கவர் பண்ணி இருக்கிறோம். இதுக்காக ரொம்ப நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம். ஏன்னா வந்து அந்த மேகத்தால ரொம்பவே சிரமம் ஆயிருச்சு. பசங்கெல்லாம் கை வலிக்க அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்காகனாலும் நம்ம என்னதான் எடுத்துருக்கிறோன்றது சேனலுக்குள்ள வந்து பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் லைவ் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தாச்சு. என்னன்னா வந்து கடைசியாக பூச்சி வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக லைட் அதிகமாக இல்லை. இது நல்ல ரிங் லைட் போடும். வந்து தேனியிலேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. பசங்கள்லாம் வந்து தேனி கடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு வேற பயமே வந்துருச்சு எனக்கு. அது இல்லாமல் வந்து ஃபுல்லாக மேகம் மூடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அது திருப்பி ஓப்பனே ஆகலை. அப்படியே ஃபுல்லாக மேகமாகவே இருக்குது. சரி இன்னும் வேஸ்ட் எவ்வளோ நேரம் நமக்காக லைவ்ல வெயிட் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி முடிச்சிடலாம். முடிஞ்ச வரையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம் ஏங்க. நல்ல ரெட் மூன் சூப்பராகவே பார்த்துட்டோம். அதெல்லாம் வந்து முடிச்சிட்டோம். எவ்வளோலாம் பாருங்க என்னெல்லாம் நடந்திருக்குது. பேட் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். பாதுகாத்துக்கிறதுக்காக பேட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் செட் பண்ணி ரகலை பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது இல்லாம வந்து பாருங்க. அப்பப்போ வரும். வாரத்துல ஒரு நாளாவது நம்ம லைவ் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுக்கிறோம். பாய். சுத்தமான அமைதி. அது ஏதோ எரியுது.